ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்ணிமலை முருகன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா முருகன் கோயிலோட வரலாறுகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கோவில் வந்துட்டு தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் எப்போவுமே மலை மீது குன்றின் மீது தான் இருப்பார். அது மேலே ஒரு சின்ன மலை மீது தாங்க இந்த முருகனும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிறைய சித்தர்கள்லாம் வந்துட்டு முனிவர் எல்லாமே இங்கே வந்துட்டு தவம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்கங்க. இந்த வெண்ணிமலை முருகன் கோவிலில் முன்னொரு காலத்தில் வந்துட்டு கோவிலே இல்லாமல் நிறைய புதரும் செடிகளுமா வண்டி இருந்திருக்கு. அதனால திருடர்கள் எல்லாமே அங்கே போய் ஒளிஞ்சிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சித்தர் தாங்க முருகனுக்கு கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ஒரு குன்றின் மீது இருக்கிற இடத்தையே முருகனுக்கு கோவிலாக கட்டி இப்போ ஒரு முருகன் கோவிலாக வழிபட்டுட்டு இருக்காங்கங்க. வெண்ணி அப்படின்னா வெள்ளை அப்படிங்கிறதுனாலும் வெள்ளையாக இருக்கனால இதுக்கு வெண்ணிமலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு இன்னொரு சைடு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.